ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து நல்லா கழுவி எடுக்க போகிறோம். மஷ்ரூம் எப்பயுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல, மேலே நீங்கள் மஷ்ரூமை தொட்டு பார்க்கும்போது வழவழன்னு இருக்கக்கூடாது. வழவழன்னு இருந்தால் அந்த மஷ்ரூமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு மஷ்ரூம் விற்கிற அண்ணா வந்து அது மஷ்ரூமை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது ஒன்று ஒன்றா போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மஷ்ரூமை எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்றது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூமை. இது எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த 2 வெங்காயம், அதில் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மீதி இருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினது வெங்காயம் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பேஸ்ட்டு, வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து நான் சின்ன சைஸு தக்காளி, அதாவது மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைங்களா ஸ்பூன், அந்த அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நமக்கு இதில் வேறு எதுவும் பெருசாக மசாலாக்கள் தேவையில்லை, இதுவே போதும். இதுக்கப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது நான் தண்ணியே ஊற்றலை, மஷ்ரூமில் இருந்தே நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ மஷ்ரூம்லேருந்து முதல்ல நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து அதோடு அது குக் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 300 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 13 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஆக மொத்தம் முதல்ல 15 மினிட்ஸ் வந்து மஷ்ரூம் வந்து குக் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு தண்ணி ஆட் பண்ணிட்டு 13 மினிட்ஸ் கிட்ட நல்லா அது வந்து இப்போ நம்ம போட்டிருக்க மஷ்ரூம் பாதியாக சுருங்குற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறமா மஷ்ரூம் நல்லா வெந்து தண்ணியும் நல்லா முக்கால்வாசி அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க முதல்ல நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த காரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும், அதோடையே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.